அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 13-14. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தூர தேசத்துக்கு போனான். என்றால் இந்த தூர தேசம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம இருதயத்தில் தாங்க இருக்குது தூர தேசம். என்னங்க அது இருதயத்தில் கேட்டீங்கன்னா, நாங்க போனா நல்லா இருக்கும், நாங்க அதை செய்தா நல்லா இருக்கும், இதை செய்தா நல்லா இருக்கும், அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், நான் அப்படி இல்லையே, நான் அப்படி இருந்தா எப்படி இருக்கும் என்றெல்லாம் பாவத்தை குறித்து எப்பெல்லாம் மனுஷன் நினைக்கிறானோ அதுதாங்க அவனுக்கு தூரதேசம். இவன் தகப்பனுடைய ஆசையெல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போறது முன்னமே இவன் இருதயம் என்றைக்கோ போய்விட்டு தூர தேசத்துக்கு. அந்த தேசத்துடைய அழகு, அந்த தேசத்துடைய துன்மார்க்கமான ஜீவனம், இதெல்லாம் அவன் ரசித்தான், ருசித்தான். எப்போ? இருதயத்தில். அதுதாங்க பாவத்தினுடைய ஆரம்ப நிலை. இருதயத்திலே அதை ருசி பார்க்கறது, இருதயத்திலே அதை நம்ம யோசிக்கிறது. ஆகவே தான் யாக்கோபு சொல்றாருங்க, ஒரு மனுஷனுடைய பாவம் எங்க இருக்கு ஆரம்பிக்குதா? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இச்சை கர்ப்பம் தரிக்கிற இடம் அதுதாங்க தூரதேசம். ஆகவே தேவ பிள்ளைகள் அந்த கர்ப்பம் தரிக்க இடம் தரக்கூடாது. மொபைலு அது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் வருது. அது வந்து போகட்டும், பிரச்சனை இல்லை. அதை இன்னும் நீங்கள் தோன்றது தான், அங்கே தான் இச்சை கர்ப்பம் தரிக்கிற இடம். ஆகவே அந்த இடத்த நீங்கள் மேற்கொள்ளணும், அந்த இடத்த விட்டு வெளியேறணும், அந்த விட்ட தாண்டி கிராஸ் ஆகி போயிடணுங்க. அப்போ தூரதேசங்கிறது அவன் இருதயத்தில் இருந்தது. தூரதேசம் முதல்ல இருதயத்தில் இருந்து அவன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இருதயம் போய்விட்டது. விளைவு அங்கே போய் எல்லாத்தையும் எழுந்துட்டான். பணம் போச்சு, பணம் போன உடனே எல்லாம் போயிருங்க. நண்பர்கள் போனார்கள், தன்னுடைய வசதி வாய்ப்புகள் போயிடுச்சு. அப்புறம் அந்த ஊரில் இவன் கஷ்டகாலம் பாருங்க, பஞ்சமும் வந்தது. அப்போ தான் குடியான இடத்துல போய் பன்றி மேய்க்கிற வேலைக்கு போனாங்க. அப்பா வீட்டில் எப்படி இருந்தாவன், ராஜகுமார போல இருந்தவன், இப்போ பன்றி மேய்க்கிறான்னு அவன் நிலைமை தலைகீழாக போயிடுச்சு பாரு. தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிற மக்களுடைய நிலைமை அதுதான். ஆண்டவரோடு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது அவ்வளோ ராஜகுமாரனை போல் கத்தை நடத்துகிறார். நம்ம தேவ சமூகத்தை விட்டு நம்ம வெளியேறும் பொழுது இந்த நிலைமை தான் வருங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான எச்சரிப்புங்க இது. ஆகவே தான் இருதயத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இருதயம் தான் காரணம். அவனுக்கு எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்னு சொல்லி நீதிமொழிகள் 4:23 பார்க்குறோம். நம்ம கேட்குறவங்க உங்கள் இருதயத்தை காத்துக்கிடணும். தூர தேசத்தின் மேல் இருதயம் நாட்டமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் தடை விதித்த, வேதம் தடை விதித்தவர்கள் மேல் நாட்டம் இருக்கக்கூடாது. இருதயத்தில் பாவம் கர்ப்பம் தரிக்க விடக்கூடாது. கவனமாக இருந்து பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.